டி தக்குக்கு திக்கு தக்குக்கு டி தக்குக்கு திக்கு தக்குக்கு டி அடுத்து நிலை 2 அடி 3 துள்ளல் தீம் குதாக்கு 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 தீம் குதாக்கு 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 தீம் குதாக்கு 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 தீம் குதாக்கு 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 மெதுவா வாசிச்சோம்னா தீம் குதாக்கு 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 தீம் குதாக்கு 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 அடுத்து நிலை 2 அடி 3 பார்த்தோமா அடி 4 திக்கு தகு 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 திக்கு தகு 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 அடுத்து நிலை 2 முடிஞ்சது. அடுத்து நிலை 3. நிலை 3ல அடி 1 தீம் தக்கு தா தக்கு தா தக்கு தக்கு கு தக்கு தீம் தக்கு தா தக்கு தா தக்கு தக்கு கு தக்கு. அடுத்து நிலை 3 அடி 2 திக்கு திக்கு தக்கு தக்கு திக்கு திக்கு தக்கு தக்கு திக்கு திக்கு நிலை 3ல அடி 2 முடிச்சது. அடி 3 நிலை 2 அடி 3 தக்கு குதா தக்கு குதா தக்கு குதா. அடுத்து நிலை 3 அடி 4 தக்கு குத்தாக்க தி. இப்போ அடிக்குச்சிக்கு என்ன இது பார்த்தோம், கு குரில் கு குரில் தீ பார்த்தோம். அடுத்து கா குரில் கா கா வருது. அடுத்து அடி 4 தக்கு தக்க தி தக்கு தக்க தி கா வரும்போது இந்த குச்சி அடிக்கணும். தக்கு தக்க தி தக்கு.
அடுத்து நிலை 4 அடி 1. தீம் குத்தா குக்கு தக்கு குத்தாக்க தி தீம் குத்தா குக்கு தக்கு குத்தாக்க தி தீம் குத்தா குக்கு தக்கு குத்தாக்க தி தீம் குத்தா குக்கு தக்கு. அடுத்து நிலை 4 அடி 2. தீம் குத்தா குக்கு தக்கு தக்கு தாக்க தி தீம் குத்தா குக்கு தக்க தக்க தாக்க தி குத்தா குக்கு தக்க தக்க தாக்க தி. அடுத்து நிலை 4 அடி 3. தீம் குத்தா தா 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 தீம் குத்தா தா 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 தா. அடுத்து நிலை 4 அடி 4. தீம் குத்தா தா தா தீம் குத்தா தா தா. அவ்வளோதான். நிலை 4 வரைக்கும் ஒரு பருவநிலையாகவும் முதல் பருவநிலையாகவும் முதல் கிரேடு, இந்த கிரேட் சிஸ்டத்தில் முதல் கிரேடாகவும் இந்த நிலை 4 வரைக்கும் இருக்குது. இதற்குள்ளே நிறையா இணைப்படிகள் கூடுதலடிகள் இருக்குது. இணைப்படிகளாக நம்ம பார்க்க போகிறது இணைப்பு, தீர்வு அல்லது இணைப்படி. எளிமையான தீர்வடி என்னன்னா ஒரு அடிகளுக்கு இன்னொரு அடிகளுக்கு இணைப்பது. தீம் தீம் தீம். ஒரு அடி வாசித்து முடிக்கிறதுனா வாசிக்கிறது தீம் தீம் தீம். எளிமையான முடிவடி. இப்போ எப்படின்னா தாக்கு குக்கு தாக்கு குக்கு தாக்கு குக்கு தா தா தீம் 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 தா தா தாக்கு குக்கு தா தா தாக்கு குக்கு தீம் 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 தாக்கு குக்கு தாக்கு குக்கு தாக்கு குக்கு தீம் தீம் தீம். அடிகளை முடிப்பதற்கான ஒரு அடி வந்து முடிவடி, சின்னதான தீர்மானம். இதில் அடுத்து வந்து 2வது தீர்வு அல்லது இணைப்படியில் என்னன்னா வந்து 2வது அடி குத்தா 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 தீம் குத்தா 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 தீம் குத்தா 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 தீம். இது அடி 2. அடி 3 தீர்வு அல்லது இணைப்படிகளில் தீ கூ தீ கூ கூ தி கூ கூ தா 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 தா. எப்படின்னா இப்போ ஆரம்ப கட்டத்தில் பழகிறவங்களுக்கு இறுதியாக வாசிக்கிற தீர்மானம் 5-3. 5 திக்கு தீ கூ கூ திக்கு கூ தத்தா தா தத்தா தா குத்தா குதா 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 தி 3 தடவை. தீ கூ கூ திக்கு கூ 5 தடவை, குத்தா குத்தா தி 3 தடவை. ஒரு தடவை இறுதியாக வந்து நான் தீர்மானம் வாசிக்க காமிக்கிறேன். எல்லா அடிகளும் முடிச்சு நம்ம இப்போதைக்கு தீர்மானம் வாசிக்கிறது.
5 3 வாசித்து ஒரு நிகழ்ச்சியினுடைய தீர்மானத்தை இப்படியாக போட்டு முடிக்கிறோம். பறையை எளிமையாக கற்றுக்குங்க. பறையில் சில குச்சிகளை வாசிக்கிற சில முறைகளை சொல்கிறேன். எப்படின்னா, இந்த குச்சிகள் சுண்டும் போது நேராக இருக்கணும். சில நேரம் கை இப்படி இருக்கும்போது வராது. அப்போ என்னடா, சரியாக நேராக இருக்கணும். அதே மாதிரி அமுக்கக்கூடாது, வச்சு அமுக்கக்கூடாது, சுண்டணும். சில பேர் நம்ம அடிக்குச்சி வாசிக்கும் போது என்ன பண்ணுவோம், இப்போ வைக்கக்கூடாது, ஓங்கி ஓங்கி அடிக்கணும். அதே மாதிரி தான் தீமும் தான். தீமை உள்ள அடைக்கடைக்கு வாசிப்போம், இப்படி வாசிக்கக்கூடாது. இதுதான் சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்குவோம். இன்னொரு விடயம் என்னென்னா உங்களுக்கு பறையை முதல்ல வாங்கி கற்றுக்கும் போது உங்களுக்கு மனசில் தோன்ற அடிகளை முதல்ல வாசித்து பாருங்கள். பறை இப்படி குச்சி இப்படி தான் பிடிக்கணும், குச்சி இப்படி தான் பிடிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நீங்களாக உங்கள் மனசுக்கு தோன்ற அடிகளை இசைச்சு பாருங்கள். ஏதோ ஒரு அடி இருக்கும், அந்த அடிகளை நல்லா இசைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பழக்கமாகும். கை பழக்கமானதுக்கப்புறம் இந்த குறிப்புகளை கொண்டு இசைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தனியாக உங்களுடைய தோன்ற இசைகளெல்லாம் இந்த குறிப்புகளுக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த தா கு, அதுக்கப்புறம் தீ கா தீம், இது மாதிரியான குறிப்புகளுக்குள்ளே நீங்கள் உருவாக்குற இசைக்களை உள்ளே கொண்டு வந்து சொற்கட்டுகளாக வச்சு அது தனியாக கூடுதல் அடிகளை நீங்கள் வச்சுக்கலாம். கூடுதல் அடிகளை இப்போ கூட நீங்கள் பார்க்கணுன்னா, தீர்வு அடி 2 பார்த்தோம்ல, தீர்வு அடி 2 குத்தா 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 தீம். இப்போ தீம்க்கு தகுக்கு தகு தகு ரெண்டையும் சேர்த்து ஒரு கூடுதல் அடிகளை வைக்கலாம். கூடுதல் அடிகள் தனியாக எழுதிடுவோம். நிலையடிகள், கூடுதல் அடி, தீர்வு அல்லது இணைப்படி. இப்போ கூடுதல் அடிகளில் இந்த தீர்வு அடியோட ஒரு அடியும் நிலை 2ல் இருக்கிற 3 அடியும் சேர்ந்து ஒரு அடியாக வாசிக்கலாம். அது கூடுதல் அடியாக வரும், நிலை அடிகளில் வராது. குத்தா 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 தீம் குதா 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 கு, குத்தா 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 தீம் குதா 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 கு. காம்பினேஷன் போடுறது ஒரு குத்தா 2 தீம் குதா குதா கு. எப்படின்னா, குத்தா 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 தீம் குதா 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 கு தீம் குதா 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 கு, குத்தா 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 தீம் குதா 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 கு தீம் குதா 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 கு. காம்பினேஷன் போட்டு கூடுதல் அடிகளை நம்ம உண்டு பண்ணுறது. உங்களுக்கு தோன்ற இசைகளை பறைகளில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தொடையில் வாசித்து பழகுங்க. தொடையில் வாசித்து பழகினதுக்கப்புறம் பறையில் வாசிங்க. கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயந்தான். நீங்கள் மட்டும் கற்றுக்காமல் மற்றவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. ரொம்ப நன்றி.